அவளுடைய திருமணம் கண்களுக்கு விருந்தாக இருந்தது. அவளோட கல்யாணம் வந்து செம்ம கிராண்டாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கே கண்ணுக்கு விருந்தாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, her wedding was a feast for the eyes. her wedding was a feast for the eyes. her wedding அப்படின்னா அவளோட கல்யாணம், was a feast for the eyes அப்படின்னா கண்களுக்கு விருந்தாக இருந்துச்சு, கண்ணுக்கே விருந்தாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது her wedding was a feast for the eyes. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் ஒரே சாப்பாடை தினமும் சமைக்கிறாய்? ஏன் ஒரே சாப்பாடை தினமும் சமைக்கிறேன், எனக்கு போர் அடிக்குது, வேறு ஏதாவது பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், why do you cook the same dish every day? why do you cook the same dish every day? why do you cook அப்படின்னா ஏன் சமைக்கிற, why do you cook the same dish அப்படின்னா ஏன் ஒரே சாப்பாடை சமைக்கிற, everyday அப்படின்னா தினமும், why do you cook the same dish every day? ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சத்தமாக கூப்பிட்டிருந்தால் அவன் பார்த்திருப்பான். நான் சத்தமாக கூப்பிட்டுருந்தா அவன் பார்த்துருப்பான், நான் பொறுமையாக கூப்பிட்டேன் அதனால தான் அவன் காதில் உள்ள போல் அவன் போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he would have seen if I had called out louder. he would have seen if I had called out louder. he would have seen அப்படின்னா அவன் பார்த்துருப்பான் எப்போ, if I had called out louder நான் சத்தமாக கூப்பிட்டுருந்தா. ஓகேவா. he would have seen if I had called out louder. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சத்தமாக கூப்பிட்டிருக்கவில்லை என்றால் அவன் பார்த்திருக்க மாட்டான். நான் சத்தமாக கூப்பிட்டுலன்னா அவன் பார்த்துருக்க மாட்டான், நான் சத்தமாக கூப்பிட்டதுனால தான் அவன் பார்த்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he wouldn't have seen if I hadn't called out louder. he wouldn't have seen if I hadn't called out louder. he wouldn't have seen அப்படின்னா அவன் பார்த்துருக்க மாட்டான் எப்போ, if I hadn't called out louder நான் சத்தமாக கூப்பிடலனா, கூப்பிட்றாமல் இருந்திருந்தேனா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டியூப்லைட் நேற்று இரவில் இருந்து வேலை செய்யவில்லை. இந்த டியூப்லைட்டு நேற்று நைட்லேருந்தே வேலை செய்யலை, எடுக்க மாட்டுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, the tubelight hasn't been working since last night. the tubelight hasn't been working since last night. the tubelight has not been working அப்படின்னா டியூப்லைட் வந்து வேலை செய்யலை எப்போலேருந்து, நேற்று இரவில் இருந்து. ஸோ சின்ஸ் லாஸ்ட் நைட், the tubelight has not been working since last night. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எல்லாம் ஒரு இரவில் நடந்து விட்டது. ஒரு நைட்டில் இது எல்லாமே நடந்துருச்சு, நினச்சி கூட பார்க்கல, ஒரு நைட்டில் எல்லாமே நடந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், all this happened overnight. all this happened overnight. ஒரு ராத்திரியில் எல்லாம் நடந்துச்சு, ஒரு நைட்டில் எல்லாம் நடந்துடுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு இரவில் எதுவும் நடக்காது. ஓவர் நைட்டில் எதுவும் நடக்காது, நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் டைம் எடுத்து தான் நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, nothing happens overnight. nothing happens overnight அப்படின்னா ஒரு நைட்டில் எதுவும் நடக்காது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் என்னுடைய பணத்தை பிடுங்கி விட்டான். அவன் என்னோட பணத்தை பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he grabbed my money. he grabbed my money. grab அப்படின்னா பிடுங்குறது. ஓகேவா. he grabbed அப்படின்னா அவன் பிடுங்கிட்டான், என்னது my money என்னோட பணத்தை. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் திடீரென்று என்னுடைய பர்ஸை பிடுங்கி விட்டாள். அவள் திடீர்னு என்னோட பர்ஸை பிடுங்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன், அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தா, திடீர்னு என் பர்ஸை பிடுங்கிட்டா அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், she suddenly grabbed my purse. she suddenly grabbed my purse. ஓகேவா. grab அப்படின்னா பிடுங்குறது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நானும் அதையே தான் நினைத்து கொண்டிருந்தேன். நீ என்ன சொன்னியோ அதே தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வாஸ் திங்கிங் த சேம் திங். ஐ வாஸ் திங்கிங் த சேம் திங். ஐ வாஸ் திங்கிங் அப்படின்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் எதை, த சேம் திங் அதே தான். ஓகேவா. ஐ வாஸ் திங்கிங் த சேம் திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நீ சொன்னதை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். நீ ஒன்று சொன்னில, நான் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ வாஸ் திங்கிங் அபவுட் வாட் யூ செட். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் வாட் யூ செட். ஐ வாஸ் திங்கிங் அப்படின்னா நான் நினச்சிட்டு இருந்தேன், என்ன நினச்சிட்டு இருந்தேன், அபவுட் வாட் யூ செட் நீ என்ன சொன்னியோ அதை பற்றி. ஓகேவா. ஐ வாஸ் திங்கிங் அபவுட் வாட் யூ செட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனிடம் ஒரு நிலையான தன்மையே இல்லை. அவன்கிட்ட ஒரு நிலையான தன்மையே இல்லை, அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கான், ஒரு விஷயத்தில் கரெக்டாக நிற்க மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், he has no consistency at all.
He has no consistency at all. Consistency அப்படின்னா நிலையாக இருக்கிறது ஒரு விஷயத்தில். இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோன்னா அதே வந்து லாஸ்ட் வரையும் சேம் திங் சொல்கிறது, இல்லை இப்படி இல்லை இப்படின்ட்டு மாறி மாறி பேசாமல் ஒரே விஷயத்தில் கன்சிஸ்டன்ஸாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. அப்படி இல்லைனா இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு பாதியிலே அதை கைவிடாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகேவா. ஸோ he has no consistency at all. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெதர் நிலையாக இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. காலையில் வெயில் அடிச்சிச்சு, இப்போ திடீர்னு மழை பெய்யுது, ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த வெதர் இஸ் நாட் ஸ்டேபிள். த வெதர் இஸ் நாட் ஸ்டேபிள். ஸ்டேபிள்னால் நிலையாக இருக்கிறது. ஸோ நாட் ஸ்டேபிள் அப்படின்னா நிலையாக இல்லை, மாறிக்கிட்டே இருக்கிறது ஸ்டேபிள். ஓகேவா. த வெதர் இஸ் நாட் ஸ்டேபிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் நிறைய கிண்டல் செய்கிறாள். அவள் நிறைய கிண்டல் பண்ணுறா, எல்லாரையும் நிறைய கிண்டல் பண்ணுறா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஷி டஸ் அ லாட் ஆஃப் சர்க்காசம். ஷி டஸ் அ லாட் ஆஃப் சர்க்காசம். சர்க்காசம் அப்படின்னா கிண்டல் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஷி டஸ் அ லாட் ஆஃப் சர்க்காசம் அப்படின்னா அவள் நிறைய கிண்டல் பண்ணுறா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்ன சொன்னாலும் அதை கிண்டலாக சொல்கிறாள். அவள் என்ன சொன்னாலுமே அதை வந்து ஒரு கிண்டலாக தான் சொல்கிறா, சீரியஸாக சொல்ல மாட்டா, கிண்டல் பண்ணுறா, கிண்டல் பண்ணியே பேசுகிறா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், வாட் எவர் ஷீ சேஸ் இட் சர்காஸ்டிக்கலி. வாட் எவர் ஷீ சேஸ் இட் சர்காஸ்டிக்கலி. லாஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தோம் இல்லையா, சர்க்காசம்னா கிண்டல். ஸோ இங்கேயும் அப்படி தான், சர்காஸ்டிக்கலி அப்படின்னா கிண்டலாக பேசுகிறது. ஓகேவா. நீ நேற்று வந்தாயா, நீ நேற்று வந்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். காலை உணவு தயாராக இருக்கிறது. காலை சாப்பாடு ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. ஓகேவா. என்னிடம் சொல்வதற்கு நீ யார். இப்போ நம்ம கோவத்துலலாம் சொல்லுவோம்ல, என்கிட்ட சொல்கிறதுக்கு நீ யார், நீ வந்து எதுக்கு என்கிட்ட சொல்கிற, நீ யார் எனக்கு அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஹூ ஆர் யூ டு டெல் மீ. ஹூ ஆர் யூ டு டெல் மீ. ஹூ ஆர் யூ அப்படின்னா நீ யார், டு டெல் மீ அப்படின்னா எனக்கு சொல்கிறதுக்கு, என்னட்ட சொல்கிறதுக்கு. ஓகேவா. ஹூ ஆர் யூ டு டெல் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு அடுத்த மாதம் தேர்வு இருக்கிறது. அவனுக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குது, அதான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹி ஹேஸ் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த். ஹி ஹேஸ் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் மந்த். ஹி ஹேஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னா அவனுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை இங்கு அழைத்து வர மாட்டேன். நான் அவனை இங்கே அழைச்சிட்டு வர மாட்டேன், அவன் அங்கேயே இருக்கட்டும், நான் இங்கே அழைச்சிட்டு வர மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஓன்ட் பிரிங் ஹிம் ஹியர். ஐ ஓன்ட் பிரிங் ஹிம் ஹியர். ஐ ஓன்ட் பிரிங் ஹிம் அதாவது ஐ வில் நாட் பிரிங் ஹிம் அப்படின்னா நான் அவனை அழைச்சிட்டு வர மாட்டேன். ஹியர் அப்படின்னா இங்கே, ஐ வில் நாட் பிரிங் ஹிம் ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு அடுத்த வாரம் தேர்வு இருப்பதால் அவள் எங்கும் வருவதில்லை. அவளுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கிறதுனால அவள் எங்கேயுமே வரதில்லை, உட்காந்து படிச்சுட்டே இருக்கா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஷி ஹேஸ் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக், ஸோ ஷீ இஸ் நாட் கம்மிங் எனிவேர். ஷி ஹேஸ் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக், ஸோ ஷீ இஸ் நாட் கம்மிங் எனிவேர். ஷி ஹேஸ் எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா அவளுக்கு அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் ஷீ இஸ் நாட் கம்மிங் எனிவேர். எனிவேர்னா எங்கேயும். ஷீ இஸ் நாட் கம்மிங் அப்படின்னா அவள் வரதில்லை, எங்கேயும் அவள் வரதில்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே 2 முறை சாப்பிட்டு விட்டேன். நான் ஏற்கனவே 2 தடவை சாப்பிட்டுட்டேன், இன்னொரு தடவை என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு, என் வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் ட்வைஸ். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் ட்வைஸ். ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் அப்படின்னா நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன். ட்வைஸ் அப்படின்னா 2 முறை. ஓகேவா. ஐ ஹாவ் ஆல்ரெடி ஈட்டன் ட்வைஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த படத்தை ஏற்கனவே 2 முறை பார்த்திருக்கிறேன். நான் இந்த படத்தை ஏற்கனவே 2 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ மறுபடி பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 தடவை பார்த்துருக்கேன் அப்படிலாம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி ட்வைஸ். ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி ட்வைஸ். ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி அப்படின்னா நான் இந்த படத்தை ஏற்கனவே பார்த்துருக்கேன். ட்வைஸ் அப்படின்னா 2 தடவை. ஓகேவா. ஐ ஹாவ் ஆல்ரெடி சீன் திஸ் மூவி ட்வைஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவர்களது வீட்டிற்கு 2 முறை சென்றிருக்கிறேன். நான் அவங்க வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி 2 தடவை போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஹவ் ஆல்ரெடி பீன் டு தேர் ஹவுஸ் ட்வைஸ். ஐ ஹவ் ஆல்ரெடி பீன் டு தேர் ஹவுஸ் ட்வைஸ். ஐ ஹவ் ஆல்ரெடி பீன் டு தேர் ஹவுஸ் அப்படின்னா நான் அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே போயிருக்கேன். ட்வைஸ் அப்படின்னா 2 தடவை. நான் அவங்க வீட்டுக்கு ஏற்கனவே 2 தடவை போயிருக்கேன். ஓகேவா.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஆர்டர் செய்த ட்ரெஸ் இன்னும் வரவில்லை. நிறைய ஆப்லலாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு இன்னும் ட்ரெஸ் வரல அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம்ல, நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் இன்னும் வரல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், த ட்ரெஸ் ஐ ஆர்டர் ஹேஸ் நாட் அரைவ்ட் எட். த ட்ரெஸ் ஐ ஆர்டர்ட் ஹேஸ் நாட் அரைவ்ட் எட். த ட்ரெஸ் ஐ ஆர்டர்ட் அப்படின்னா நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸு. ஹேஸ் நாட் அரைவ்ட் எட் அப்படின்னா இன்னும் வரல. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்ததற்கு மிகவும் நன்றி. இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹெல்பிங் மீ வித் திஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹெல்பிங் மீ வித் திஸ். தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னா ரொம்ப நன்றி. ஃபார் ஹெல்பிங் மீ வித் திஸ், இதில் எனக்கு உதவி செஞ்சதுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ட்ரெஸ் ஆர்டர் செய்து 1 வாரம் ஆகியும் இன்னும் வரவில்லை. நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி 1 வாரம் ஆகிட்டு ஆனால் இன்னுமே வரல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இட்ஸ் பீன் அ வீக் since I ordered the dress, but it still hasn't arrived. It's been a week since I ordered the dress, but it still hasn't arrived. It's been a week since I ordered the dress. அப்படின்னா நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி 1 வாரம் ஆயிடுச்சு, பட் ஆனால் இட் ஸ்டில் ஹேசன்ட் அரைவ்டு, இன்னும் அது வரல. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாரும் என்னை கவனிக்கவில்லை. யாரும் நான் சொல்கிறத கேட்கல, யாருமே என்னை கவனிக்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், no one is listening to me. no one is listening to me. no one அப்படின்னா யாருமே இல்லை, is listening to me அப்படின்னா நான் சொல்கிறத கேட்கல. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்வதை நீ கேட்பா என்று எனக்கு தோணவில்லை. நான் சொல்கிறத நீ கேட்பனே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீ எப்பயுமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அதனால் நீ இனிமேலும் நான் சொல்கிறத நீ கேட்பனே எனக்கு தோணலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ டோன்ட் திங்க் யூ வில் லிசன் டு மீ. ஐ டோன்ட் திங்க் யூ வில் லிசன் டு மீ. ஐ டோன்ட் திங்க் அப்படின்னு நான் நினைக்கல, எனக்கு தோணலை. என்னது, யூ வில் லிசன் டு மீ, நான் சொல்கிறத நீ கேட்பேன்னு. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவளை உன்னுடன் அழைத்து சென்றாய். நீ ஏன் உன்னோட அவளை அழைச்சிட்டு போனேன், நான் தான் அழைச்சிட்டு போவாதன்னு சொன்னல, ஏன் அவளை அழைச்சிட்டு போனேன் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, why did you bring her with you. why did you bring her with you. why did you bring her அப்படின்னு, bring அப்படின்னா அழைச்சிட்டு வர்றது, கொண்டு வர்றது, அது மாதிரி. why did you bring her, நீ ஏன் அவளை அழைச்சிட்டு போனேன். with you அப்படின்னா உன்னோட. ஓகேவா. why did you bring her with you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்னிடம் சொல்லாமல் ஏன் இவைகளை எல்லாம் எடுத்து சென்றாய். என்கிட்ட சொல்லாமல் நீ இதெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு போனேன், நான் தான் உன்னை எடுத்துகிட்டு போகாதன்னு சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், why did you bring all these without telling me. why did you bring all these without telling me. why did you bring all these அப்படின்னா நீ ஏன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். without telling me அப்படின்னா என்கிட்ட சொல்லாமல். why did you bring all these without telling me. லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை நிம்மதியாக தூங்க விடு. தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னை நிம்மதியாக தூங்க விடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், லெட் மீ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. லெட் மீ ஸ்லீப் அப்படின்னா என்ன, தூங்க விடு. பீஸ்ஃபுல்லி அப்படின்னா நிம்மதியாக. ஓகேவா. லெட் மீ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, என்னை அமைதியாக நிம்மதியாக தூங்க விடுங்க. நீ ஏன் இதை இங்கு கொண்டு வந்தாய். நீ ஏன் அதை இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், நான் தான் உன்னை எடுத்துகிட்டு வராதான்னு சொன்னல அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, ஏன்னா உங்களோட ஒரு லைக்குமே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.